கால்ல சத்து இல்லையா, இடுப்புல வலு இல்லையா, அந்த மாரி இருக்கவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கால்சியம் சத்து நிறைஞ்ச இது. இந்த புட்டு எப்படி செய்றதுன்னு போட்டிருக்கேன். இது வந்து கருப்பு உளுந்து புட்டு. கருப்பு உளுந்து மட்டும் இல்ல, கூட இன்னும் சத்துள்ள பொருளும் சேர்த்துருக்கிறேன். வீடியோ கீழ லிங்க் இருக்கு. அத அழுத்துனீங்கன்னா அந்த வீடியோவுக்கு போயிடும். காலை டிஃபனாவும் இது வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சத்து நிறைஞ்சது. மத்த புட்டு மாதிரி இல்ல. இது ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். இது ரெடி மிக்ஸாவும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்பப்போ நீங்க காலை டிஃபனா செஞ்சு வச்சுக்கலாம். இதோட கொஞ்சம் தேங்காவும், வெல்லமும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ ருசியா இருக்கும். கால்ல சத்து இல்லையா, இடுப்புல வலு இல்லையா, அந்த மாரி இருக்கவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கால்சியம் சத்து நிறைஞ்ச இது. இந்த புட்டு எப்படி செய்றதுன்னு போட்டிருக்கேன். இது வந்து கருப்பு உளுந்து புட்டு. கருப்பு உளுந்து மட்டும் இல்ல, கூட இன்னும் சத்துள்ள பொருளும் சேர்த்துருக்கிறேன். வீடியோ கீழ லிங்க் இருக்கு. அத அழுத்துனீங்கன்னா அந்த வீடியோவுக்கு போயிடும். காலை டிஃபனாவும் இது வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சத்து நிறைஞ்சது. மத்த புட்டு மாதிரி இல்ல. இது ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். இது ரெடி மிக்ஸாவும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்பப்போ நீங்க காலை டிஃபனா செஞ்சு வச்சுக்கலாம். இதோட கொஞ்சம் தேங்காவும், வெல்லமும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ ருசியா இருக்கும். கால்ல சத்து இல்லையா, இடுப்புல வலு இல்லையா, அந்த மாரி இருக்கவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கால்சியம் சத்து நிறைஞ்ச இது. இந்த புட்டு எப்படி செய்றதுன்னு போட்டிருக்கேன். இது வந்து கருப்பு உளுந்து புட்டு. கருப்பு உளுந்து மட்டும் இல்ல, கூட இன்னும் சத்துள்ள பொருளும் சேர்த்துருக்கிறேன். வீடியோ கீழ லிங்க் இருக்கு. அத அழுத்துனீங்கன்னா அந்த வீடியோவுக்கு போயிடும். காலை டிஃபனாவும் இது வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சத்து நிறைஞ்சது. மத்த புட்டு மாதிரி இல்ல. இது ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். இது ரெடி மிக்ஸாவும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்பப்போ நீங்க காலை டிஃபனா செஞ்சு வச்சுக்கலாம். இதோட கொஞ்சம் தேங்காவும், வெல்லமும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ ருசியா இருக்கும்.